மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கல்பாக்கம் ஊராட்சியில் வெள்ளம்பாக்கம் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அரசு செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பள்ளியில் மாணவர் சேர்க்கை கடுமையாக சரிந்துள்ளது. கிராமத்திற்கு செல்ல பேருந்து வசதி இல்லாததால் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் வேறு பள்ளிகளுக்கு பணிமாறுதல் பெற்று சென்றுள்ளனர். இதனால் பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் மூலம் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளி கட்டடம் பழுதடைந்து விட்டதால் அருகில் இருக்கும் நூலக கட்டடமே பள்ளியின் வகுப்பறையாக செயல்பட்டு வருகிறது. எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படாததால் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளில் சேர்ந்து கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை அங்கே ஏறக்குறைய 30 மாணவர்கள்லாம் படித்து வந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மாணவருடைய குறைவுக்கு காரணம் என்னன்னா, போக்குவரத்து வசதி, அங்கே சாலை வசதி, முறையான சாலை வசதிகள் கிடையாது. அருகாமையிலேருந்து அந்த பள்ளி அணுகிற மாதிரி சாலை வசதிகள் இருக்காது. சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா பிள்ளைகள் அதிகமாக இருப்பாங்க. பொதுவாக பெற்றோர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, பிள்ளைகளுடைய பாதுகாப்பை பற்றி யோசிப்பாங்க. பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த அரசு பள்ளி மேலே இருக்கிற அவநம்பிக்கையின் காரணமாக தனியார் பள்ளியுடைய மோகம் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. பள்ளியில் ஒரு மாணவி மட்டுமே படித்து வரும் நிலையில் தற்போது 2 பேர் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். இதனால் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை 3ஆக உள்ளது. புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டும் திறக்கப்படாததால் நூலகத்திலேயே மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது. இதனால் பெற்றோர் பள்ளியில் தங்களின் குழந்தைகளை சேர்க்க தயக்கம் காட்டி வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகம் புதர்மண்டி காட்சியளிப்பதாலும் பள்ளிக்கு செல்லும் வழியில் மின்கம்பங்கள் தாழ்வாக உள்ளதாலும் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரூபாய் 28 லட்சம் ரூபாய் செலவில் CSR நிதியின் கீழே புதிய கட்டிடம் கட்டி உத்தரவிட்டு அதன்படி புதிய கட்டிடமும் கட்டப்பட்டு இருக்கிற நிலையில் இதுவரைக்கும் அந்த கட்டிடம் இன்னும் திறக்கப்படாமலே இருக்குது. இதுவரை பார்த்தோம்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் கொண்டு போய் அந்த பள்ளிக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்று தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவும் போதிய ஆசிரியர்களை நியமிக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய வழியோ வழித்தடமோ எதுவும் இல்லாத சூழ்நிலையில் இந்த கிராமத்திற்கும் செல்லக்கூடிய வழி இல்லாத காரணத்தினாலும் இங்கு பள்ளிகளை பெற்றோர்கள் சேர்ப்பதற்கு அச்சப்பட்டு அருகில் உள்ள மீஞ்சூர் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கின்றார்கள். பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் பள்ளி கட்டிடத்தை உடனடியாக திறந்து வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறேன். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பள்ளியின் கட்டமைப்பை மேம்படுத்தி உரிய தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது.